ஓம் சாந்தி. நான் மாஸ்டர் முக்தி வழங்கும் வள்ளலாக இருக்கின்ற ஆத்மா. நான் புண்ணிய ஆத்மா. நான் சிரேஷ்டமான, விசேஷமான, புனிதமான மற்றும் உயர்வான ஆத்மா. நான் இப்பொழுது பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடி அவரிடமிருந்து ஆன்மீக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் அமர்ந்து ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று அனைத்து பொக்கிஷங்களுடைய எஜமானர் பாப்தாதா தங்களுடைய நாலாபுறங்களிலும் உள்ள பொக்கிஷங்களில் சம்பன்னமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் பொக்கிஷங்களில் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி இருக்கின்றன, இதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருப்பதை பார்க்க விரும்புகிறார்கள். இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் அநேக ஜென்மங்கள் கூடவே வரக்கூடியவை ஆகும். பொக்கிஷங்கள் சேமிப்பதற்கான விதி எந்தளவு நிமித்தமாக மற்றும் பணிவானவராக ஆகின்றாரோ அந்தளவை பொக்கிஷங்கள் சேமிப்பாகின்றன. எனவே நிமித்தம் மற்றும் பணிவாக ஆகுவது என்ற விதி மூலம் தங்களுடைய கணக்கில் எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாக உள்ளன என்பதை சோதனை செய்யுங்கள். எந்தளவு பொக்கிஷங்கள் சேமிப்பாக ஆகுமோ அந்தளவு அவர்கள் நிறைந்திருப்பார்கள். அவர்களுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் நிறைந்திருக்கும் ஆத்மாவாக இருப்பதன் ஆன்மீக போதை தானாகவே தென்படும். அவர்களுடைய முகத்தில் சதா ஆன்மீக போதை மற்றும் பெருமிதம் ஜொலிக்கின்றது. மற்றும் எந்தளவு ஆன்மீக பெருமிதம் இருக்குமோ அந்தளவு கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பார்கள். ஆகவே உள்ளம் என்ற கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை சோதனை செய்யுங்கள். யார்
பொக்கிஷங்களுக்கு எஜமானர் மற்றும் பரமாத்மாவிற்கு பாலகனாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதுமே கனவிலும் கூட கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்கள். யார் பொக்கிஷங்களுக்கு எஜமானர் மற்றும் பரமாத்மாவிற்கு பாலகனாக இருக்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதுமே கனவிலும் கூட கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சய புத்தி உடையவர்களாக கவலையற்றவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் விசேஷமாக 3 விதமான கணக்குகளை சேமிப்பு செய்துள்ளீர்கள். ஒன்று, தன்னுடைய முயற்சியின் அனுசாரம் பொக்கிஷங்களை சேமிப்பு செய்வது. இரண்டாவது, ஆசீர்வாதங்களின் கணக்கு. மூன்றாவது, புண்ணியத்தின் கணக்கு. எனவே இந்த 3ஐயும் சோதனை செய்யுங்கள். இப்பொழுது சமயத்தின் அருகாமை தீவிர வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் தன்னுடைய சோதனையை அடிக்கடி செய்ய வேண்டும். ஏனெனில் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ராஜயோகியாகவும் ராஜா குழந்தையாகவும் பார்க்க விரும்புகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து விஸ்வராஜ்ய அதிகாரி பரமாத்மா குழந்தை என்ற இந்த ஆன்மீக போதை பரமாத்மா தந்தைக்கு உள்ளது. இந்த பொக்கிஷங்களை சேமிப்பு செய்வதற்கான விதி 3 புள்ளிகள். நிகழ்கால சமயத்தில் பாப் தாதா இதையே விரும்புகிறார்கள். இப்பொழுது சமயம் சமீபத்தில் வருவதற்கான கணக்கின்படி பாப் தாதா ஒரு வார்த்தையை அனைத்து குழந்தைகளும் உள்ளத்தில் சங்கல்பத்தில் பேச்சில் மற்றும் நடைமுறை செயலில் மாற்றம் செய்வதை பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். தீவிர முயற்சியை பரிவர்த்தனை செய்வதற்கு காரணம் என்ற வார்த்தையை நிவாரணமாக ஆக்கிவிடுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முக்தி வழங்கும் வள்ளலாக ஆவீர்கள். ஆகவே முக்தி வழங்கும் வள்ளலாகி காரணம் என்ற வார்த்தையை முடிவடைய செய்யுங்கள். அப்பொழுது தானாகவே முக்திக்கான கூக்குரல் உங்களுடைய காதுகளில் ஒலிக்கும். இந்த சங்கமத்தில்
இப்பொழுது எவ்வளவு சேமிப்பு செய்ய விரும்புகிறீர்களோ முழு கல்பத்தினுடைய கணக்கை இப்பொழுது சேமிப்பு செய்ய முடியும். இப்பொழுது பறப்பதற்கான சமயமாகும். ஹோலிக்கான அர்த்தம் முற்றுப்புள்ளி வைப்பது என்பதாகும். சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பேனாவினால் தன்னுடைய சித்திரத்தை இப்பொழுதே முன்னால் கொண்டு வாருங்கள். நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள். கூடவே பரமாத்மாவின் படைப்பான இந்த விருட்சத்தின் வேரில் அமைந்திருக்கும் மூதாதையர் மற்றும் பூஜைக்குரிய ஆத்மா என்ற இந்த நினைவின் திலகதாரி. கூடவே கவலையற்ற சக்கரவர்த்தி அனைத்து கவலைகளின் சுமைகளை பாப்தாதாவிற்கு அர்ப்பணம் செய்து டபுள் லைட் கிரீடதாரியாக இருக்கின்றீர்கள். எனவே கிரீடம், திலகம் மற்றும் சிம்மாசனதாரி அப்பேற்பட்ட பாப்தாதாவின் அன்பிற்குரிய ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். சதா சோமானத்தின் பட்டியலை தன்னுடைய புத்தியில் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். திடத்தன்மையே வெற்றிக்கான சாவியாகும். உங்களுடைய வேலை தந்தையினுடைய கழுத்து மாலையாவது. நான் சதா தந்தையினுடைய கழுத்தின் வெற்றி மாலை ஆவேன் என்ற இந்த சங்கல்பம் செய்யுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சமமாகுவதற்கான சிரேஷ்ட சங்கல்பம் செய்வதற்கான கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்மை போன்று கோடி கோடி மடங்கு பாக்கியவான் யார் என்ற போதையில் இருங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்பொழுது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சிரேஷ்டமான, விசேஷமான, புனிதமான மற்றும் உயர்வான ஆத்மா சதா தன்னை பாப் சமான் சர்வ சக்திகளிலும் நிறைந்திருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா. சதா ஒவ்வொரு பலவீனத்திலிருந்தும் விடுபட்ட பிற ஆத்மாக்களுக்கும் முக்தியை அளிக்கக்கூடிய, முக்தியை வழங்கும் வள்ளல் ஆத்மா. சதா ஸ்வமானம் என்ற சீட்டில் செட்டாகி இருக்கக்கூடிய, சதா அமர்பவ என்ற வரதானத்தின் அனுபவ சுரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா.
சர்வ சக்திகளின் ஆதாரத்தில் ஆத்மாக்களை செல்வந்தராக ஆக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா. பாப்தாதா கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.